புதுச்சேரியின் புனித தன்மையையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்ற வேண்டுமெனில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ரெஸ்டோ பார்களையும் உடனடியாக மூட வேண்டும் என புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் பேராசிரியர் மு. ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள ரெஸ்டோ பாரில் கல்லூரி மாணவர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளதும் மற்றொருவர் படுகாயம் அடைந்திருப்பதும் வருத்தத்திற்குரியது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ரெஸ்டோ பார்களை திறந்தால் இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் நடக்கும் என்று இந்த பார்களை திறக்கும் போதே புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் அரசை எச்சரித்து இப்படிப்பட்ட பார்களை திறக்க வேண்டாம் என்று வலியுறுத்தியது. ஆனால் முதல்வர் அதை உதாசீனப்படுத்திவிட்டார். ரெஸ்டோ பார்கள் ஆரம்பித்த நாளில் இருந்து இன்று வரை நிகழ்ந்துள்ள குற்றப்புள்ளி விவரங்களை பார்த்தால் இதன் உண்மை புரியும். ஏற்கனவே 2 கொலைகள், பல அடிதடி சண்டை, பெண்களிடம் தவறாக நடந்து கொள்வது போன்ற நிகழ்வுகள் நடந்துள்ளன. சுற்றுலா பயணிகளை கவர்வதற்கும் அரசுக்கு வருவாய் ஈட்டுவதற்கும் அரசு எந்த ஆலோசனையையும் கேட்காமல் ரெஸ்டோ பார்களை திறந்தது. அது மட்டுமல்ல, வேண்டாம் என்று சொன்னபோது மக்கள் தொகை உயர்வுக்கு ஏற்ப ரெஸ்டோ பார்களின் எண்ணிக்கை உயர்த்தப்படும் என்ற புதிய தத்துவத்தை கண்டுபிடித்த முதல்வர் ரெஸ்டோ பார் திறப்பதை யாரும் கேள்வி கேட்க கூடாது என்று கூறினார். ஆனால் எவ்வளவு மக்கள் தொகைக்கு எத்தனை பார்கள் என்ற விவரத்தை அவர் வெளியிடவில்லை. ஒருவேளை அது பற்றி இன்னும் அவர் ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பதாக தெரிகிறது. இவ்வாறாக மதுக்கடைகளை திறந்து சித்தர் பூமியான புதுச்சேரியை மதுச்சேரியாக மாற்றிய பெருமைக்காக முதல்வர் புதுச்சேரியின் வரலாற்றில் நிச்சயம் இடம்பெறுவார். இன்றைக்கு ஒரு மாணவரின் உயிர் பறிபாகிவிட்டது. வருவாய் வேண்டுமென்று முதல்வர் அந்த இளைஞரின் உயிரை திருப்பிக் கொடுப்பாரா? புதுவையில் இன்று பல்வேறு ஒழுங்கீனங்களுக்கு காரணமாக உள்ள ரெஸ்டோ பார்களை இவரால் நெறிமுறைப்படுத்த முடியவில்லை. இந்த பார்கள் செயல்படும் நேரம் குறைக்கப்பட்டும் அதை மீறி அவைகள் செயல்படுவதை கட்டுப்படுத்த அரசின் இயந்திரம் செயல்படவில்லை. பலரிடமும் கையுண்டு பெற்றுக்கொண்டு விதி மீறல்கள் அனுமதிக்கப்படுகின்றன. லஞ்சம் வாங்குபவர்களை தண்டிப்போம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் கீழ்மட்ட அதிகாரிகள் கையுண்டு பெற்ற பணத்தை தண்டிக்க இருக்கும் நபருக்கே வழக்கமாக மாமூலாக கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட கொடூரமான கொலை நடந்தது பற்றி கலால்துறை அமைச்சரும் காவல்துறை அமைச்சரும் ஒரு விளக்கம் அளித்து வருத்தம் தெரிவிக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் ஜனநாயக பண்புகளை பின்பற்றுவது இல்லை. இந்த நிகழ்விற்கு பிறகு 13 ரெஸ்டோ பார்கள் விதிமுறைகளை மீறியதற்காக மூடப்பட்டுள்ளன. இதை ஏன் முன்பே செய்யவில்லை? புதுச்சேரியின் புனித தன்மையையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்ற வேண்டுமெனில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ரெஸ்டோ பார்களையும் உடனடியாக மூட வேண்டும். அதனால் ஏற்படும் வருவாய் இழப்பை அரசின் உதாரித்தனமான செலவை குறைப்பதன் மூலமும் வரி பாக்கியை வசூல் செய்வதன் மூலமும் ஈடுகட்டி கொள்ளலாம். அரசின் மது கொள்கையையும் அதன் நோக்கங்களையும் அரசு அறிவிக்க வேண்டும். படிப்படியாக மதுவின் பயன்பாட்டை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.